I am Arun. Welcome back to the new another one real truth incident. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போகிற ரியல் ட்ரூத் இன்சிடென்ட் எல்லாமே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக போய்கிட்டு இருக்கும். பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது நம்ம உலகத்தோட அறிவியலின் உச்சம் எந்த லெவலில் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு உணர போகிறீங்க. ஆக்சுவலி எந்த லெவலில் பெருசுன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லெவலில் ஒரு சின்ன விஷயத்துக்காக நடக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் புரியல. ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா குழப்பமாக இருக்கும். வீடியோ எண்டு நீங்கள் வரும்போது ஃபுல்லாக வந்துட்டு கிளாரிஃபை ஆகிடும். சரி, ஓகே. இந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு க்ரைம் தான். ஸோ கொலை தான். ஸோ இதில் நம்ம வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரக் டிரைவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெண், அதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விக்டிம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ்காரங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரியில் நான் வரப்போகிற கேரக்டரே வந்து இந்த 3 பேர் தான். ஸோ இப்போ எதுக்கு இதை நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. வாங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சம்பவத்துக்கு போகலாம். ஸோ சம்பவம் நடந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90ஸ்க்கு முன்னாடி யூஎஸ்ஏல ஃபீனிக்ஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நடக்குது. ஸோ உனக்கு எக்ஸாக்ட் இயர் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அதில் வந்துட்டு எக்ஸாக்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த எக்ஸாக்ட் இயர் வந்துட்டு ராங். ஏன் ராங் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் ஒரு விஷயம் க்ரைம் ஸ்டோரியோ ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னா அதோட உண்மைத்தன்மை அறியாமல் நான் வந்துட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு இது எத்தனை பேர் பார்த்தாலும் ஒருத்தர் பார்த்தாலும் அவருக்கு உண்மையாக பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவங்க சொன்ன அந்த இயர் வந்துட்டு ராங் ஆனது. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கடைசி சொல்கிறேன். டேரெக்டாக வந்துட்டு நம்ம சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா 2 வீலரில் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலி அந்த ரோட்டில் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே அதை கண்டுக்கல. என்ன கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அழுகி போன ஒரு மனித பிணம் என்ன ஸ்மெல் அடிக்குமோ அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிற வழியில் வந்துட்டு அப்படி அந்த ஸ்மெல் பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா அந்த 2 வீலரில் வந்து அவர் என்ன பண்ணார், ஏன் இந்த ஸ்மெல் இங்கே அதிகமாக வருது, வாங்க நம்ம இறங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வந்துட்டு அவர் மட்டும்தான் அவர் இறங்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கும் பொழுது அந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு பள்ளத்துக்குள்ளே. என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பெண்ணோட உடல் அரை நிர்வாணமாக எப்படி ஹாஃப் நியூடாட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெண்ணோட உடல் பயங்கரமாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி அந்த பெண் உடல் அங்கே கிடைக்கிறத வந்துட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரில. உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு அவங்கள வந்துட்டு வர சொல்லிட்டாரு. அப்புறம் போலீஸ்காரங்களும் ஏன் நீங்கள் வந்தீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இவரை விசாரிச்சுட்டு அப்புறம் இவரை விட்டுட்டாங்க. ஸோ இவரை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெண் எப்படிலாம் கொலை பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது ஷூலேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷூலேஸை வச்சு ஃபஸ்ட்டு காலை ஃபுல்லாக நல்ல டைப் பண்ணிட்டாங்க. காலில் இருக்க விரலில் முதற்கொண்டு இப்போ இதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சித்திரவதை பண்ணால் எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி டைப் பண்ணி அந்த அந்த சதையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நசுங்கிற லெவலுக்கு டைப் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டுக்கம்பியை வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கையை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த சம்பவம் அந்த வாசிக்கும் போது கதையை வாசிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கழுத்தை பயங்கரமாக நெரிச்சு அந்த இடத்துல வந்துட்டு அதுவும் ஹாஃப் நியூடாக வந்துட்டு கொலை பண்ணி அப்படி போட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த கொலை யார் பண்ணியிருப்பான்னா இதை பார்க்கும்பொழுதே தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லர் தான் வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிளியர் கட்டாக தெரியுது. பட் தெரிஞ்சாலும் அவங்க வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு அந்த தடவியலை வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா இடமும் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அந்த டெட் பாடியை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் பார்க்குறாங்க. அவங்களால ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல அந்த சம்பவம் நடந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெட் பாடியை பேக் பண்ணிட்டு அவங்க கிளம்பலான்னு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு பீப் சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பார்க்குறாங்க அந்த ஒரு விஷயத்தை. எந்த ஒரு விஷயம் தெரியுமா? ஸோ எப்போவுமே ஒரு சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த கொலைகாரனோ சரி இல்லை அந்த க்ரைம் பண்ணுறவனோ விட்டுட்டு போவான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு லாஜிக்கு. ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் வந்துட்டு அவன் விட்டுட்டு போன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேஜர் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, இப்போ தான் வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி இருக்க காலகட்டங்களில் நம்ம தொலைத்தொடர்புக்கு யூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா வந்து பேஜர் அப்படிங்கிற மாதிரி கட்டமாக பிளாக் கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு முடிஞ்சால் வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி வந்துட்டு தொலைத்தொடர்புக்கு யூஸ் பண்ணது நான் கூட பார்த்துருக்கேன் ரியல் லைஃப்பில். ஓகே, ஸோ இது கிடைக்குது. ஓகே, இது யாருடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு அதை செக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு ட்ரக் டிரைவருடைய பேஜராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்துட்டு அந்த கொலை நடந்த இடத்துல எந்த ஒரு ட்ரக் இருந்ததுக்கான ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன்னா வந்துட்டு ஒரு ட்ரக்குன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு டயர் மார்க்காக இருக்கட்டும் எந்த ஒரு மார்க்குமே இல்லையே. எப்படி வந்துட்டு இந்த பேஜர் இங்கே வந்திருக்கும், எப்படி அந்த ட்ரக் டிரைவர் கொலை பண்ணியிருப்பான். சரி டேரெக்டாக நம்ம அவன்கிட்டே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சி எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்ன அந்த ட்ரக் டிரைவர் சொல்கிறான் அப்படின்னா, சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு ஒரு ஃபோன் பூத்தில் ஹைவேல வந்துட்டு ஒரு ஃபோன் பூத்தில் வந்துட்டு நான் கால் பண்ணி வீட்டுக்கு பேசிட்டு நான் வந்துட்டு வெளியே வரும் பொழுது இந்த ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு லிஃப்ட் கேட்டாங்க.
ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அவங்க வந்துட்டு லிஃப்ட் கேட்கும்போது எனக்கு அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்துட்டு வண்டிக்குள்ளே ஏறினதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக நல்லா குடிச்சிருந்தாங்க சார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பர்ஸில் வந்து ஆட்டையை போட ட்ரை பண்ணாங்க, விச் மீன்ஸ் களவாங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க நடவடிக்கை எனக்கு பிடிக்காம நான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு பாதி வழியில் வந்துட்டு இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டேன் சார், இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் போலீஸ்காரங்களுக்கு இந்த ட்ரக் டிரைவர் சொன்னது மேலே எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. அப்புறம் வந்துட்டு செக் பண்ணுறாங்க, ஓகே இந்த பெண் குடிச்சிருந்தா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே அப்போ அந்த பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட ரிலேஷன் வச்சு இவங்களோட என்னென்ன ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு விசாரணை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எஸ் அஃப்கோர்ஸ் அந்த பெண்ணுக்கு குடிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை, ட்ரக்ஸு போதைன்னு சொல்லிட்டு என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ எல்லா கெட்ட பழக்கமும் அந்த பெண்ணுக்கு உண்டு அப்படிங்கிறது நிரூபணமாகுது. ஸோ இப்போ ட்ரக் டிரைவர் சொன்னதை நம்பாமையும் இருக்க முடியல, நம்பவும் முடியல, பயங்கரமான கன்ஃபியூஷனில் ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்துட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்காங்க. சேம் டைம் இந்த கேஸை வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வேறு வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் இவங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஓகே அதாவது கொலை நடந்த இடத்துக்கு திரும்பியும் போவோம், அதாவது இந்த ட்ரக் டிரைவரே கூட்டிட்டு போவோம், அவனோட ஆக்டிவிட்டீஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் டிரைவரை அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவனும் வரான். பட் அவன் ஸ்டெடியாக இருக்கான், அவன்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்த காட்டுறாங்க. ஸோ அந்த இடமே என்றைக்கும் அவன் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குற மாதிரிலாம் வந்துட்டு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ அப்புறம் வந்துட்டு சரி ஓகே எதுவுமே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் போலீஸ்காரங்க கிளம்ப ட்ரை பண்ணும் பொழுது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த நோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ இவன் இங்கே இருந்த பிரச்சனையாயிரும் சொல்லிட்டு அவனை வந்துட்டு அமுச்சு விட்ருதாங்க, நீங்கள் போங்க நாங்கள் அதுக்கப்புறம் வாரோன்னு சொல்லிட்டு இந்த ட்ரக் டிரைவர் வந்துட்டு அமுச்சு விட்ருதாங்க. அமுச்சு விட்டுட்டு அவங்க நோட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, ஒரு இடத்துல அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான மரம் இருக்குது. ஆக்சுவலி அந்த ஒரு மரம் வந்துட்டு தனியாக இருக்குது. அந்த மரத்தில் வந்துட்டு ஒரு கிளை வந்துட்டு உடஞ்சி கிடக்குது. ஸோ இப்போ அந்த கிளை எப்போ உடஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் அந்த கொலை நடக்கிறது கொஞ்சம் முன்னாடி உடையப்பட்ட கிளை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கிளையில் இருக்க அந்த பச்சைத்தன்மை இன்னும் போகாது. இப்போ கிளை உடஞ்சுன்னா அந்த தொழிலில் வந்துட்டு பச்சையாக இருக்கும் தெரியுமா, அந்த தன்மை இன்னும் போகாமல் இருக்குது. ஆக்சுவலி அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலோவே ட்ரீ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரத்தோட பேர். ஸோ அந்த மரத்தோட கிளை உடஞ்சிருக்கு. ஓகே இப்போ இவன் இந்த வண்டியை எடுத்துட்டு அந்த மரத்தில் முட்டி இருந்து அந்த கிளை உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா முதல் விஷயம் அந்த டயர் தடம் அங்கே இருந்திருக்கணும் இல்லையா. செக் பண்ணுறாங்க, டயர் மார்க்கே இல்லை. இவங்க வந்துட்டு கணிக்கிறாங்க, ஓகே இவன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூட டயர் மார்க்கெல்லாம் அழிச்சிருக்கலாம், ஏதாச்சும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஓகே அவன் வண்டியில் வந்துட்டு அப்போ ஸ்க்ராட்ச் இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த ட்ரக்கை நம்ம கண்டுபிடிச்சோன்னு வைங்களேன், ட்ரக்கை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சா ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அகெயின் இந்த விஷயத்தை வந்துட்டு அந்த கொலைகாரன் அதாவது அந்த ட்ரக் டிரைவர்கிட்ட சொல்லாமல் இவங்க வந்துட்டு உங்கள் ட்ரக்கை நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரக்கை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் அகெயின் கிடைக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீட் என்ன தெரியுமா, ஜஸ்ட் விதை. என்ன விதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாலோவோ ட்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு மரத்தோட விதை வந்துட்டு 2 விதை தான் அவங்க கையில் கிடைக்கிது. ஓகே இப்போ இதை வச்சு இவங்க வந்துட்டு கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது 2 விதை தான் இருக்குது. ஸோ இந்த 2 விதை வந்துட்டு அந்த மரத்துலேருந்து விழுந்த 2 விதை தான் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. யாரால் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள், நீங்கள் யோசிங்க. ஏதாச்சும் ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு யோசனை இருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்துட்டு போலீஸ்காரங்களும் வந்துட்டு திணறிட்டாங்க, எப்போ இந்த 2 விதை ஓகே இதை வச்சு நம்ம எப்படி கேஸை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு பயங்கரமாக திணறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க டீமில் இருந்த வந்துட்டு ஒரு மெடிக்கலில் இருந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு சொல்கிறாங்க, சார் இல்லை இது நம்ம வந்துட்டு வேற ஒரு விதமாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போ இந்த மரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்ஏ இருக்கும், சேம் டைம் இந்த மரத்தோட விதைக்கும் அதே மாதிரி டிஎன்ஏ இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்துட்டு அந்த போலீஸ்காரர் கேட்குற, ஓகே டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் பாசிபிள், பட் எப்படி ஹியூமனுக்கு தானே பண்ண முடியும், ஒரு பிளான்ட் அதுவும் ஒரு அறிவு தான் இருக்குது அந்த பிளான்ட்டுக்கு, மரம்னா உங்களுக்கு தெரியுமா தெரில, ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு தான் உண்டு, அந்த பிளான்ட்டுக்கு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நார்மலாக ஹியூமன்ஸ்க்கு பண்ணுற அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வேறு, மரம் பிளான்ட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணுற டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு யாரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே உள்ள ஒரு ஸ்பெஷலிஸ்டான டிம் அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ ஸ்பெஷலிஸ்ட்டை தான் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிள் வேணும், ஸோ அதாவது வந்துட்டு இந்த மரத்தில் இருந்த டிஎன்ஏவும் இந்த டிஎன்ஏவும் ஒன்று தானா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டெஸ்ட் பண்ணுறவரே உண்மையாக தான் சொல்கிறாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தோட விதையை மட்டும் கொடுக்காம அந்த ஏரியாவிலேருந்து சுமார் 400 விதை எடுக்கிறாங்க.
எடுக்கிறாங்க. அதாவது நிறைய மரம் இருக்குது தெரியுமா. ஸோ 400 சாம்பிள் விதையை எடுத்து இந்த மரத்தோட விதையை கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு ஆனால் என்ன பண்ணியிருந்தாங்க போலீஸ்காரங்க, ஒவ்வொரு சாம்பிள் எடுத்த மரத்துக்கும் நேமையும் வந்துட்டு தனித்தனியாக பேக்கெட் போட்டு எழுதி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அப்போ ஓகே இந்த சீடு வந்துட்டு இந்த மரத்தோட தான் அப்படிங்கிறது அவங்க கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் இருக்க 2 விதை, இந்த காரில் இருந்து எடுத்த 2 விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 விதையும் தனியாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த 2 விதை கூட தான் நீங்கள் வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த அவனோட காரில் இருந்த அந்த 2 சீடும் அதே மாதிரி அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த அந்த மரத்தில் இருந்து விழுந்த 2 சீடு அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க தெரியுமா சாம்பிள், அந்த சீடோட டிஎன்ஏவும் சேமாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓகே இவன் தான் கொலை பண்ணியிருப்பேன். இவன் என்ன சொல்கிறான், ஓகே நான் வந்துட்டு ஹைவேல தான் அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு போனேன், அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னான். ஆனால் இவன் ட்ரக் வந்துட்டு அந்த மரத்தில் இடித்து அந்த மரத்தோட விதை வந்துட்டு அவன் ட்ரக்கில் விழுந்ததுக்கான ப்ரூஃபு இப்போ இது மூலமாக வந்துட்டு நிரூபணம் ஆயிருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும், அவன் கொலை பண்ணி அந்த பொண்ணை அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு இவன் ஸ்பீடாக வந்துட்டு வண்டியை பின்னாடி எடுக்கும்போது அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரத்தில் இடிச்சிருக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த மரக்கலை உடஞ்சிருக்குது. அதில் இருந்த 2 விதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் வண்டியில் விழுந்திருக்குது. ஸோ இவன் வந்துட்டு அதை அடுத்த நாள் வந்துட்டு வரும்பொழுது வண்டியை வெளியே மட்டும் வந்துட்டு ஸ்க்ராட்ச் எல்லாம் இருக்கிறத வந்துட்டு பெயிண்ட் அடித்து நீட் பண்ணி வச்சுட்டான். பட் உள்ளே வந்துட்டு மனசை க்ளீன் பண்ணவே இல்லை. ஓகே இதுதான் வந்துட்டு உண்மையான விஷயம் நடந்திருக்குது. ஸோ இதை வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஓகே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஜட்ஜிட்ட போவோம் அப்படிங்கும்போது ஜட்ஜிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வந்துட்டு இவன் தான் கொலை பண்ணா, இதுக்கான ப்ரூஃப் இதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜட்ஜால் வந்துட்டு இதை ஒரு ப்ரூஃபாக ஏற்றுக்க முடியல. எப்படி நீங்கள் வந்துட்டு இது ஒரு ப்ரூஃபாக சொல்கிறீங்க, ஸோ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லும்போது அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஓகே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், நான் நம்ம ஜட்ஜ் சைட் அதாவது கோர்ட் சைட்லேருந்து நான் இன்னொரு டெஸ்ட்டு நான் அலோவ் பண்ணுறேன், அதாவது அனுமதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அதே மாதிரி அகைன் அதே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதே டெஸ்ட்டை திரும்ப பண்ணுறாங்க அவங்க சைடு மூலியமாக, கோர்ட் சைடு மூலியமா. அப்போவும் அதே ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த விக்டிமை தூக்கி ஆயுள் தண்டனையை கொடுத்து விக்டிம் இல்லை இந்த கொலைகாரனை தூக்கி ஆயுள் தண்டனையாக தூக்கி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கொலைகாரன் என்ன சொல்கிறான்னா, சத்தியமாக அந்த கொலையை நான் பண்ணவே இல்லை, அந்த பொண்ணை நான் வந்துட்டு இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கொலைகாரன் இப்போ வரைக்கும் அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் சொல்லுங்கள், அந்த கொலையை அவன் பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்புறீங்களா, இல்லாட்டி வேணா வந்துட்டு அவனுக்கு தண்டனையே வந்துட்டு முடிய போகுது நேரத்துக்கு, இப்போ வரைக்கும் நான் பண்ணலை, என்னை வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு தப்பாக தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறுதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொலை பண்ணாமல் கொலை பண்ணி மாட்டினவங்களும் நிறைய பேர் உலகத்தில் இருந்தாலும் இந்த கதையில் அதாவது இந்த உண்மையான ஸ்டோரியில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள். அவன் கொலைகாரனா இல்லை கொலைகாரனாக இருக்க சான்ஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு அவன் இல்லை தப்பாக வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவனை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படிங்கிற மிஸ்ட்ரியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு உண்மை கதையாக இருந்தாலும் அது நடக்கப்பட்ட ஏஜ்னு சொல்லிட்டு அதாவது அந்த இயர் வந்துட்டு அவங்க போட்டிருந்தது தப்புன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போனா, அதாவது அஃபிஷியலாக நான் சொல்ல வரேன் 1985 தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதா கூகுளில் வந்துட்டு நமக்கு போட்டிருக்காங்க நான் செக் பண்ணும்பொழுது. பட் அவங்க போட்டிருந்த இயர் இந்த விஷயம் நடந்தது 1962 அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நான் நம்பலை. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கான ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலியமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சு என்ன கனெக்ட் ஆச்சு, அதே மாதிரி நான் கேட்ட கொஸ்டினுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான க்ரைம் ஸ்டோரியில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை கைஸ்.